ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப இனிமையான ஸ்வீட்டான உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல இப்பெல்லாம் இந்த ஜென்சி யூஸ் பண்றீங்களே புது புது வார்த்தைங்க, பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி, இந்த வார்த்தைங்களாம் எனக்கு புதுசு புதுசா இருக்கு. ஆக்சுவலா இதை இப்பவே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். உட்கார்ந்து மரபு தமிழ் தான் கற்றுக்கொண்டேன். அந்த மரபு தமிழை நான் எவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தனோ அவ்வளவு நாள் வரைக்கும் மக்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பாட்டுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன், யாராவது கேட்பாங்க, இருப்பாங்க, எந்திரிச்சு போவாங்க, அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இருக்காது. அப்புறம் ராமகிருஷ்ண மடத்துல பிரம்மச்சாரியாக வாலண்டியரிங் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அங்க என்னாலான சேவைகளை செய்து கொண்டு இருந்தேன். அப்போதான் சுவாமி கமலாத்மானந்தர் அவர்தான் நடைமுறை தமிழை எனக்கு பேச கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த அந்த பேச்சு தமிழ், எழுத்து தமிழ் இரண்டுமே இப்ப அவுடேட் ஆயிருச்சு. இந்த ஜென்சி யூஸ் பண்ற வேர்டெல்லாம் பார்த்தா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து டைப் பண்றாங்க. திட்டுகிறார்ன்றது கூட திட்டிங் அப்படிங்கிறாங்க. வெட்டினார் அப்படிங்கிறத வெட்டிங். அது வெட்டிங்கா இல்ல வெட்டிங்கான்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இங்கிலீஷ்லயே தமிழ் டைப் பண்றாங்க. ஜென்சியோட தமிழ், ஜென்சி யூஸ் பண்ற வார்த்தைகள், இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி. எனிஹோ, இந்த சத்தியத்தை நான் சொல்ல வந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த இனிமையான ஒருவரோடு 1 மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா எக்ஸைட்டிங்கா, இன்ஸ்பைரிங்கா, ஜாய்ஃபுல்லா, அதே மாதிரி இன்னொரு மணி நேரம் டாக்ஸிக்கா, தலைவலி, கொடைச்சல், உங்களை நோண்டி எடுத்து டாக்ஸிக்கா உங்களை ட்ரீட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி டயர்ட் ஆக்கி போர் அடிக்க வைக்கிற அந்த நபரோட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரெண்டும் கேட்ஜெட் படி, டிவைஸ் படி, கடிகாரத்தின்படி ஒரே 1 மணி நேரம் தான். ஆனாலும் அனுபூதியின்படி, அனுபவத்தின்படி ரெண்டும் ஒன்றா கிடையாது.